ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முட்டை வேக வைக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். 3 கப் தண்ணி ஊற்றி 3 முட்டை வேக வச்சுருக்கேன். அடுத்து பெரிய வெங்காயம் 3 எடுத்து சின்ன சின்னதாக அறுத்துக்கிறேன். 3 தக்காளி எடுத்து அதையும் குட்டி குட்டியாக எடுத்து அறுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போது 3 வேக வச்ச முட்டை எடுத்து சின்ன சின்னதாக அறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து அதில் அரை மூடி தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கிரேவி தாளித்து விட்டுறலாம். ஒரு பேன் எடுத்து அதில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் பட்டை சோம்பு 1 டீஸ்பூன், 2 கிராம்பு, ஒரு பட்டை, கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் நறுக்கி வச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வணங்கினதும் கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் முட்டை மசாலா, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். மசாலா வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம். அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா மசாலா வாசம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். அதில் சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. பாருங்கள், கிரேவி நல்லா திக்காயிருச்சு. இந்த டைமில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மூடி வச்சு கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இறக்க வேண்டியது தான். கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து ஃபைனலாக இறக்கிக்கலாம். புதினா சேர்த்துறங்காட்டி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சூடான சாதத்தில் முட்டை கிரேவியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.